இந்த படம் ஒரு கற்பனை கதை. இதில் வர்ற சம்பவம், ஊர், பேரு, காலம் எல்லாம் கற்பனை தான். இது முழுக்க முழுக்க கற்பனை கதை. புரிஞ்சுதா? தெளிவாக இருக்கா? எதையும் கம்பேர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே கற்பனை. அப்படிதான் வெற்றிமாறன் சொல்லி இந்த படத்தை ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு, செகண்ட் பார்ட்லேயும் இப்படி தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் விடுதலை படத்தில் உண்மையிலேயே வரலாற்று ரீதியான ரெஃபரன்ஸுங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வரலாற்று நிகழ்வு இல்லைங்க, ஏகப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளுக்கான ரெஃபரன்ஸுங்கிறது படத்தில் அனாவசியமாக இருக்குது. அப்படி என்ன மாதிரியான வரலாற்று தரவுகள்லாம் இந்த விடுதலை படங்களில் பார்ட் 1 பார்ட் 2ல் வருது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம அலசி ஆராய போகிறது ஹவு ஹிஸ்டாரிக்கலி கரெக்ட் இஸ் விடுதலை. வாங்க. படத்தில் ரெஃபரன்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமான அரசியலை பேசியிருக்காரு வெற்றிமாறன். ஃபர்ஸ்ட் பார்ட்டே அவருடைய அரசியலை பேசிச்சு, செகண்ட் பார்ட் அந்த அரசியலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. ஏகப்பட்ட வசனங்கள் அப்படியே தெறிக்க விட்டுருக்காரு வெற்றிமாறன். சமூக அரசியல், சமூக நீதிக்கான அரசியல், ஏற்றத்தாழ்வுகள் குறித்த அவருடைய பார்வை. நீ கூப்பிட்றதெல்லாம் என் பேர் இல்லைடா, நான் சொல்கிறது தான் என் பேருன்னு கருப்பம் பேசுகிற டயலாக்ல இருந்து படம் ஃபுல்லாகவுமே ஏகப்பட்ட மாதிரியான வசனங்கள் தெரிக்குது. அதுலேயும் நேரடியாக அரசியல் பேச மாதிரியான வசனங்கள்லாம் கூட இருக்குது. கருப்பு சிவப்பு வந்ததுக்கு அப்புறமா தாண்டா இங்கே எல்லாமே மாறிச்சு அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள்லாம் கூட அதில் வருது. இப்படி கருப்பு சிவப்புன்னு சொன்னாலும் வெற்றிமாறன் இந்த படத்தில் அதிகமாக சிவப்பை பற்றி தான் பேசியிருக்காரு. சிவப்பு அரசியல் தான் படம் முழுக்க நெடுக இருக்குது. இந்த வீடியோவில் நாம் என்ன மாதிரியான அரசியல் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதை விட என்ன மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்து இவர் படத்தை தன்னுடைய கதையை அமைச்சிருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மூலமாகவே அந்த படத்தில் இருக்கக்கூடிய அரசியலுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கான புரிதலை ஏற்படுத்தும். நான் முதல்ல சொல்லிடுறேன், விடுதலை 2வை இவ்வளோ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறத நான் ஏன் இவ்வளோ லேட்டாக பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பாய்லர் அலர்ட்டுக்காக தான். படம் வந்தப்போ இதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னா நிறைய பேர் படம் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால் அது கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே கதை சொல்லிட்ட மாதிரிலாம் ஆகிடுமே அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டிலேவாக அந்த வீடியோவை போடுறோம். ஸோ படம் ஒரு வேளை யாரும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவான புரிதல்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு கதை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடக்கூடாது, நான் ஃபஸ்ட் டைமாக போய் பார்த்து அந்த சஸ்பென்ஸை ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துருவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம முதல்ல கேஸ்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். படத்தில் விஜய் சேதுபதியுடைய கேரக்டருங்கிறது வாத்தியார் அப்படிங்கிற பெருமாள் கேரக்டர் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறார். இந்த வாத்தியாருங்கிற பெருமாள் கேரக்டர் உண்மையிலேயே வாழ்ந்தவரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆமாம், வாழ்ந்தவர். அவருடைய பெயர் வாத்தியார் கிடையாது, புலவர். புலவர் கலிய பெருமாள் அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் லீடரை பேஸ் பண்ணி தான் இந்த கேரக்டரை அமைச்சிருக்காரு வெற்றிமாறன். இந்த புலவர் கலிய பெருமாள் இருந்தவரும் ஒரு வாத்தியார் தான். அதாவது அரசு பள்ளியில் ஆசிரியராக இருந்து அதுக்கப்புறம் ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு தலைவர் இவர். நீங்கள் விஜய் சேதுபதியுடைய கேரக்டரான வாத்தியார் பெருமாள் கேரக்டர் எடுத்தீங்களாலும் அதே மாதிரி வாத்தியாராக இருப்பார். அதுக்கப்புறமா அவர் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய ஒருத்தராக மாறி இருப்பார். அடுத்து இன்னொரு முக்கியமான கேரக்டர்னா அது தோழர் கேகே. இதை கிஷோர் அவர்கள் பண்ணியிருப்பார். இந்த தோழர் கேகே அப்படிங்கிற அந்த கேரக்டரை யாருடைய ரெஃபரன்ஸில் வெற்றிமாறன் உருவாக்கியிருக்காரு அப்படின்னா தோழர் பி சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் லீடரை பேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டர் உருவாக்கியிருக்கார். திரு பி சீனிவாசன் அவர்கள் தான் தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான சங்கத்தை உருவாக்கி பல போராட்டங்களை முன்னெடுத்தவர். கம்யூனிஸ்ட் சித்தாந்தமான வர்க்க ரீதியான விடுதலை தான் உண்மையான விடுதலை அப்படிங்கிற சித்தாந்தத்தை மாற்றி இந்தியாவில் வர்க்க ரீதியான விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல சாதியை ஒழிக்கணும்னு சொன்ன கம்யூனிச முன்னோடிகளில் முக்கியமான ஒருத்தர் திரு பி சீனிவாசன். தஞ்சை மாவட்டத்தில் சாதியை ஒழிக்கிறதுக்காக எல்லா வகையான போராட்டங்களையும் முன்னெடுத்த ஒருத்தர். இவர் தான் புலவர் கலிய பெருமாள் இருக்கார் இல்லையா, அவருக்கும் வழிகாட்டியாக இருந்தவர். படத்துலையும் கேகே தான் வாத்தியாருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவராக வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்தது விஜய் சேதுபதியுடைய மனைவியாக வரக்கூடிய மஞ்சு வாரியருடைய கேரக்டர் மகாலட்சுமி அப்படிங்கிற அந்த கேரக்டர் பேர். இந்த கேரக்டரை எந்த உண்மையான பர்சனுடைய இன்ஸ்பிரேஷனில் வெற்றிமாறன் உருவாக்கியிருக்காரு அப்படின்னா அவங்களும் ஒரு கம்யூனிச தோழர் தான். தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்காக, அதுலேயும் குறிப்பாக பெண்களுடைய விடுதலைக்காக குரல் எழுப்பி போராடிய ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் தான் மணலூர் மணியம்மாள். அவங்க நீங்கள் படத்தில் பார்க்குற அதே கேரக்டர் மாதிரியே தான் இருப்பாங்க.
கிராப் வெட்டிக்கிட்டு, ஆண்கள் மாதிரியே தலை சீவிட்டு, வேட்டி கட்டிட்டு, ஜிப்பா போட்டுக்கிட்டு, கையில் ஒரு ஜோல்னா பையை மாட்டிட்டு, இன்னொரு கையில் வந்து சிலம்பு கம்போட எல்லா இடத்துக்கும் போய் போராட்டத்தை முன்னெடுத்தவங்க தான் மணலூர் மணியம்மாள். அவங்களுடைய ஸ்டோரியும் கிட்டத்தட்ட படத்தில் வரக்கூடிய மகாலட்சுமி கேரக்டர் மாதிரியே தான் இருக்கும். அவங்களுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் அவங்களுடைய கணவருக்கு வயசு ரொம்ப அதிகம். ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க விதவையாயிடுறாங்க. விதவையானதுக்கப்புறமா அவங்களுக்கு மொட்டை அடித்து வெள்ளைப்புடவை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் இதே மாதிரியான அடிமை சூழலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதிலிருந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வந்தவங்க தான் மணியம்மாள் அவர்கள். அந்த சமயத்தில் அவங்க பொட்டு வச்சு முடியெல்லாம் நல்லா வளர்த்துக்கிட்டு தான் தொழிலாளர்களுக்காக வந்து போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. ஆனால் முதலாளிகள் இருப்பாங்கள்ல, அவங்க இவங்களை எப்படியாவது வந்து பயமுறுத்தி ஓட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய முடி தான் அவங்களுக்கு பலவீனமாக உணர வச்சிருக்கு. அதனாலேயே முடியை வெட்டிட்டு தன்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலம்பத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமாவும் தொடர்ந்து களத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போராடின ஒரு அயன் லேடி தான் மணியம்மாள். அந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷனில் தான் மகாலட்சுமி அப்படிங்கிற கேரக்டரை உருவாக்கியிருக்காரு வெற்றிமாறன். அடுத்தது டிஏ அப்படின்னு படத்தில் எண்டு வரைக்கும் வந்துட்டு இருப்பார். இந்த டிஏ அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா தமிழ் அரசன். தமிழ் அரசன் அப்படிங்கிற ஒருத்தர் உண்மையிலேயே வாழ்ந்த ஒருத்தர், ஆயுதம் ஏந்தி போராடிய ஒருத்தர். கலிய பெருமாள் இருந்தார் இல்லையா, புலவர் கலிய பெருமாளோட சேர்ந்து ஆயுதம் ஏந்தி போராடின ஒருத்தர், தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த ஒருத்தர். அவருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த டிஏ அப்படிங்கிற கேரக்டரை உருவாக்கியிருக்காரு வெற்றிமாறன். அதுக்கடுத்து பிக் பாஸ்ன்னு ஆளே காட்டாமல் வெறும் பேரில் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறவர் சிஎம். இந்த பீரியடில், அதாவது கலிய பெருமாள் அவர்கள் இருந்த சமயத்துலையும் தமிழரசன் அவர்கள் இருந்த சமயத்துலையும் யார் சிஎம்மாக இருந்தாங்க அப்படின்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் சிஎம்மாக இருந்தார். ஸோ இவங்க சிஎம்மாக காட்டுறது எம்ஜிஆர் அவர்களை தான். அதுக்கப்புறம் தலைமைச் செயலாளர் கதாபாத்திரத்தை வந்து ராஜீவ் மேனன் பண்ணியிருப்பார். எம்ஜிஆர் பீரியடில் இருந்த தலைமைச் செயலாளரை தான் இந்த படத்தில் காட்டுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எம்ஜிஆர் பீரியடில் குறிப்பாக இந்த இயரில் 82 to 87 பீரியடில் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளராக இருந்தவர் திரு ஆ. பத்மநாபன் ஐஏஎஸ். அவரை தான் இவங்க போர்ட்ரே பண்ணுறாங்களா அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா இந்த படத்தில் தமிழரசன், கலிய பெருமாள், ஆயுதம் ஏந்தி போராடின தமிழ்நாட்டு இளைஞர்கள் பற்றின கதை மட்டும் வரல, நிறைய விஷயம் உள்ள வருது. வீரப்பன் அவர்களுடைய தேடுதல் வேட்டை, அந்த சமயத்தில் நடந்த கொடுமைகள், அதே மாதிரி ஈழப் போராட்டத்தை பற்றின குறிப்புகள், தொழிற்சங்கங்களுடைய போராட்டங்கள்னு ஏகப்பட்ட விஷயத்தை வந்து உள்ளடக்கி தான் இந்த கதையை வந்து அவர் உருவாக்கியிருக்கார். அதனால் எந்த தலைமைச் செயலாளரை இவங்க குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பெங்காலில் இருந்து சாந்தன் அப்படிங்கிற ஒரு தோழரை வந்து விஜய் சேதுபதி வந்து கூப்பிட்டு வந்து நிறைய பொதுக்கூட்டங்களை வந்து நடத்துவார். அனுராக் கஷ்யப் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். இந்த சாந்தன்கிற கேரக்டர் உண்மையிலே இருந்தாரா அப்படின்னு பார்த்தா இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் நக்சல் பாரின்னு அழைக்கப்பட்ட ஆயுதம் ஏந்தி போராடின மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்புகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் சாரு மஜும்தார். அவர் தான் மாணவர்களை பார்த்து கல்லூரியிலேருந்து வெளியில் வாங்க, கிராமங்களை நோக்கி போங்க, அங்கே மக்களுக்கு நீங்கள் தேவை, மக்களை இங்கே ஒன்று திரட்டி மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லி அறைகூவல் விட்டவர். அவருடைய அந்த அறைகூவலை கேட்டு தமிழ்நாடு, ஆந்திரா, பெங்காலிருந்து பல இளைஞர்கள் வந்து கல்லூரி படிப்பை விட்டுட்டு கிராமத்துக்கு போய் ஆயுதம் ஏந்தி போராடினாங்க. அப்படி தான் தமிழ்நாட்டிலையும் ஆயுதம் ஏந்தி போராடின அமைப்புகள்லாம் உருவாச்சு. அதற்கான மிக முக்கியமான பேஸ்மெண்ட் அமைச்சவர் தான் சாரு மஜும்தார். இன்னும் சொல்லப்போனால் சாரு மஜும்தாருடைய பேச்சை கேட்டு தான் தமிழரசன் வந்து தான் படிச்சுக்கிட்டு இருந்த காலேஜை பாதியிலே குட் பண்ணிட்டு வெளியில் வந்து ஆயுதம் ஏந்தி போராடுறதுக்கான முடிவை வந்து எடுக்கிறார். புலவர் கலிய பெருமாளும் சாரு மஜும்தார் அவர்களுடைய பேச்சை கேட்டு தான் அதில் இன்ஸ்பயர் ஆகி அவரும் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய நிலைக்கு போகிறார். அவருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் நம்ம அனுராக் கஷ்யப்புடைய கேரக்டரை உருவாக்கியிருக்காரு வெற்றிமாறன். அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன ரெஃபரன்சஸ்லாம் கூட அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாவல் நடிச்சிருப்பார் இல்லையா, ஒரு ரிப்போர்ட்டர் கேரக்டர். அவர் தான் போலீஸ் கஸ்டடியலில் எந்த அளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து வெளியில் முதல்ல கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா. போலீஸ் கூட அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல. இந்த சம்பவம் அப்படிங்கிறது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் தான். சிவசுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கைது செய்யப்பட்டார். அவர் வந்து நக்கீரனுடைய ரிப்போர்ட்டர். நக்கீரன் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், கரெக்ட். சந்தன கடத்தல் வீரப்பனை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படிங்கிற தேடுதல் வேட்டையில் பல கிராமங்கள் வந்து சூறையாடப்பட்டுச்சு. மலைவாழ் கிராமங்கள், மலைவாழ் மக்கள்லாம் பயங்கரமான கொடுமைகளை சந்திச்சாங்க போலீஸ் மூலமாக. அந்த விஷயத்தை முதல்ல ஃபோட்டோகிராஃப்ஸோட வெளியில் கொண்டு வந்தவர் சிவசுப்பிரமணியன்.
இவர் இப்படி நியூஸை வெளியில் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுக்காகவே ராஜ்குமாரை சந்தன கடத்தல் வீரப்பனை வந்து கடத்திட்டு போனப்போ இந்த விஷயம் ஏற்கனவே இவருக்கு தெரியும், ஆனால் போலீஸ்க்கு இவர் சொல்லாமல் இருக்காரு அப்படிங்கிற பேசஸில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இதே மாதிரி நீங்கள் படத்தில் பார்த்த அதே மாதிரி சீனில் திடீர்னு வந்து அவரை வந்து உள்ளே புகுந்து ஒரு 4-5 போலீஸ் வந்து நாங்கள் விசாரணைக்காக கூப்பிட்டு போகிறோன்னு அவரை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த சம்பவத்தை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த கேரக்டரையும் அந்த சீனையும் உருவாக்கியிருப்பார் வெற்றிமாறன். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு முக்கியமான கேரக்டர் இருக்கு, சூரியோட கேரக்டர். அது யார், அப்படி ஒருத்தர் உண்மையிலே வாழ்ந்தாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போலீஸில் வேலை பார்த்த நிறைய பேர் வந்து இந்த ஐடியாலஜியில் இன்ஸ்பயர் ஆகி அந்த பாதையை தேர்ந்தெடுத்தவங்க இருக்காங்க. இல்லை ஆயுதமேந்தி போராடாமல் நேரடியாக வந்து அரசியலுக்குள்ளே கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளே சேர்ந்து அதில் வந்து இயக்கத்துக்காக வேலை பார்த்தவங்களுடைய கதைகள்லாம் நிறைய இருக்குது. அப்படி ஏதோ ஒரு போலீஸ்காரருடைய வாழ்க்கை கதையிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து இந்த கேரக்டர், சூரியோடைய கேரக்டர் வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. அதனால் இவர் தான் அவர் அப்படின்னு உறுதியாக சொல்கிற மாதிரி யாரும் நமக்கு மாட்டல. சரி, இந்த கேரக்டர்ஸ் தாண்டி இன்னொரு முக்கியமான கேரக்டருங்கிறது படத்தில் இருக்குது. அது ஒரு நபர் கிடையாது, ஒரு இயக்கம். படத்தில் இவங்க எல்லாருமே ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்தவங்களாக காட்டப்பட்டிருப்பாங்க. மக்கள் விடுதலை படை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆயுதம் ஏந்தி போராடுற மாதிரி கதைங்கிறது இருக்கும். இப்படி ஒரு படைங்கிறது உண்மையிலேயே இருந்துச்சா, இதே மாதிரி ஆயுதம் ஏந்திலாம் அவங்க போராடினாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாகவே அப்படி ஒரு படை இருந்துச்சு. ஆனால் அந்த படைக்கு பேர் தமிழ்நாடு விடுதலை படை. இந்த தமிழ்நாடு விடுதலை படைங்கிறது புலவர் கலியபெருமாள் தமிழரசன் அவர்களால் இணைஞ்சு உருவாக்கப்பட்ட ஒன்று. இந்த தமிழ்நாடு விடுதலை படைங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, எதுக்காக இவங்க ஆயுதம் ஏந்தி போராடினாங்க அப்படின்னு படத்தில் எதுக்கு காட்டுறாங்கன்னா, பண்ணையார்களுடைய ஆதிக்கம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ஏகப்பட்ட கொடுமைகள் அவங்க செஞ்சாங்க, அதுக்கு நாம் திரும்ப பதில் சொல்லணும்னா நாமளும் ஆயுதம் ஏந்தி போராடினாதான் உண்டு அப்படின்னு சொல்லி பண்ணையார்களுக்கு எதிராகவும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு எதிராகவும் ஆயுதம் ஏந்தி போராடுறதுக்காக இந்த படை உருவாக்குச்சுன்னு படத்தில் வந்து கதை வரும். இந்த தமிழ்நாடு விடுதலை படையும் அதற்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த அளவுக்கு அங்கே கொடுமைகள் இருந்துச்சா அப்படிங்கிறத படத்தில் காட்டக்கூடிய சீன்ஸ்லுக்கும் என்ன ரியல் லைஃப்பில் இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கும், போலீஸ் அராஜகம் தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து போலீஸ் வந்து ரொம்ப கொடுமையாக டார்ச்சர் பண்ணுறாங்க, அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியதில் ஒருத்தர் இருக்கார், அவரை அரெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் போலீஸுடைய நோக்கமாக இருக்குது. அவரை பிடிச்சி கொடுத்துட்டா போலீஸ் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, அதனால் பிடிச்சி கொடுத்துட்டா இவங்க எல்லாருமே தப்பிச்சிடலான்னு சூரிய வந்து அவரை பிடிச்சி கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பார். இப்படி தான் அந்த கதைங்கிறது போகும். இந்த காவல்துறை கொடுமைகள் அப்படிங்கிறது உண்மையிலே நடந்துச்சா அப்படிங்கிற மேட்டருக்கு வருவோம். தமிழரசன் அவர்களும் கலியபெருமாள் அவர்களும் போராட்டங்களை முன்னெடுத்தப்பவும் இதே மாதிரியான கொடுமைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் ரொம்ப தீவிரமாக நடந்து அந்த விஷயம் வெளியில் அதிகமாக வந்தது எப்போனா, சந்தன கடத்தல் வீரப்பனை தேடுறதுக்காக இங்கேருந்து காவல்துறை அதிகாரிகளும் அதே மாதிரி ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸும் போனப்போ நடந்த கொடுமைகள் தான் இந்த படத்தில் முழுமையாக காட்டப்பட்டிருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், படத்தில் ஏகப்பட்ட விஷயங்களுடைய ரெஃபரன்சஸ் இருக்குது. வெறும் தமிழரசன் அவர்களுடைய வாழ்க்கையும் கலியபெருமாள் அவர்களுடைய வாழ்க்கையும் அடிப்படையாக வச்சு இந்த கதைங்கிறது உருவாக்கப்படலை. ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஜெயமோகன் அவர்களுடைய துணைவன் அப்படிங்கிற சிறுகதை தான் பேஸ். அதுக்கப்புறமா இயக்குனர் தங்கம் எழுதிய வேங்கை சாமி அப்படிங்கிற திரைக்கதை. அதுக்கப்புறமா தோழர் தியாகு அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்ட கம்பிக்குள் வெளிச்சங்கள் சுவருக்குள் சித்திரங்கள் மாதிரியான புத்தகங்களுடைய தொகுப்பு. அப்புறம் பாலமுருகன் அவர்களுடைய சோழகர் தொட்டி நாவல், சந்தன கடத்தல் வீரப்பனுடைய வரலாறு, அவரை பிடிக்கிறதுக்காக நடந்த சம்பவங்களுடைய தொகுப்பு, புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள், அது போக தமிழரசன் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு, அப்புறம் தொழிற்சங்கங்களுடைய தியாக வரலாறு, இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று கலந்து கட்டி தான் இந்த கதையை வெற்றிமாறன் அவர்கள் உருவாக்கியிருக்கார். அப்படிதான் சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்கிறதுக்காக போன காவல் படையுடைய அட்டுழியங்கள்ங்கிறத படமாக்கியிருப்பார். அந்த சமயத்தில் சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு இவங்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய மலைவாழ் கிராமங்களில் வந்து சூறையாடினாங்க. அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் கொளுத்துனாங்க. அங்கே இருந்த ஆண்களை எல்லாம் பொய் வழக்குகளை போட்டு கைது பண்ணாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பொய் வழக்குகளை போட்டு கூட்டிகிட்டு போனதோட மட்டும் இல்லாமல் அவங்கள பாலியல் ரீதியாக படு பயங்கரமான அளவுக்கு கொடுமைகளை நிகழ்த்தினாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருந்ததுன்னா, தொடர்ந்து பல முறை பலரால் வன்புணர்வு செய்யப்பட்ட கொடுமைகள் அங்கே நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாரையும் நிர்மாணமாக்கி அவங்க உடலில் மின்சாரம் செலுத்தி டார்ச்சர் பண்ண நிகழ்வுகள்லாம் கூட நடந்திருக்கு. வீரப்பன் அவர்களுடைய ரிலேஷனாக இருந்த ஒருத்தர் இந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணதால் மொத்த நரம்பு செயலிழந்து போய் எந்த வேலையும் செய்ய முடியாமல் கஷ்டப்படக்கூடிய செய்தி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட வெளியில் வந்துச்சு.
இந்த கொடுமைகள்லாம் வெளியில் வந்தப்போ இதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன்கிறது அமைக்கப்பட்டுச்சு. சதாசிவம் கமிஷன் அப்படின்னு அந்த கமிஷனை சொல்லுவாங்க. சதாசிவம் அவர்களுடைய தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட கமிஷன் அது. இந்த சதாசிவம் கமிஷன் மூலமாக இந்த கொடுமைகள் உண்மையிலேயே நடந்துச்சா அப்படின்னு ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அதில் ஆமாம் உண்மையிலேயே இந்த கொடுமைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத உறுதி செஞ்சு 2001 வருஷம் அவங்களுடைய ஆய்வறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. ஆனால் அந்த கமிஷன் கொடுத்த அந்த அறிக்கையின் அடிப்படையில் எந்த விதமான நடவடிக்கையும் யாருமே எடுக்கலை. 2005 டெல்லிக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு குழுவாக நேரடியாக போய் எங்களை இப்படிலாம் குடும்பப்படுத்தியிருக்காங்க, இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல, எங்களை இந்த மாதிரி சித்திரவதை பண்ண காவல்துறையை சார்ந்தவங்களுக்கு தண்டனை வாங்கித்தாங்கன்னு போய் கோரிக்கையும் வச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறதே தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் அப்பவும் அவங்களுக்கான முழுமையான நியாயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேரவே இல்லை. இந்த சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு தான் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறத வெற்றிமாறன் வந்து உருவாக்கியிருக்காரு. இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு வரும். செகண்ட் பார்ட்டில் ஓப்பனிங் சீனே தன்னுடைய மனைவியை வந்து ஒரு பண்ணையார் வந்து நைட்டோட நைட்டாக தூக்கிட்டு போயிடுவார். அவரை வெட்டி சாய்ச்சிட்டு மனைவியை காப்பாற்றிட்டு வருவார் கருப்பன்கிற கேரக்டர். ஆனால் அந்த பண்ணையாருடைய மகனாக வரக்கூடிய போஸ் வெங்கட் என்ன பண்ணுவார்னா, அப்பாவுடைய மரணத்துக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கருப்பனையும் அவருடைய மனைவியையும் போலீஸ் ஹெல்ப்போட பிடிச்சு அவங்கள கொலை செஞ்சுட்டு அதை தடுக்கிறதுக்காக வந்த விஜய் சேதுபதியையும் குத்துயிரும் கொலையுருமா போட்டு குடிசையோட கொளுத்துற மாதிரி ஒரு சீனுங்கிறது வரும். இதில் பண்ணையார்கள் எந்த அளவுக்கு கொடுமை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு சீக்வன்ஸ்லேயே வந்து புரிய வச்சிருப்பார் வெற்றிமாறன். உண்மையிலேயே பண்ணையார்கள் அந்த அளவுக்கு கொடுங்கோளார்களா அப்போ இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், உண்மையிலேயே அந்த மாதிரியான கொடுமையான சம்பவங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் அதிகமாக பண்ணை கூலி தொழிலாளர்களாக இருந்தவங்க சந்தித்த கொடுமைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம சவுத் அமெரிக்காஸ்லாம் வந்து ஸ்லேவ் ட்ரேடாக வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸை கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக கொடுமைப்படுத்தினாங்க ஒயிட் பீப்புள் அப்படின்லாம் படிப்போம்ல. அதுக்கு ஈக்குவலான இல்லை அதை விட கொடுமையான சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சாதிய கட்டமைப்புங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப பலமாக இருந்த சமயத்தில் இந்த சாதியில் பிறந்தா அவங்க எங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு தான் பிறந்தவங்க அப்படிங்கிற நினைப்புங்கிறது இந்த பண்ணை முதலாளிகளுக்கு இருந்துச்சு. அவங்கள என்ன வேணால் செய்யலாம், அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருந்துச்சு அப்படிங்கிற நினப்பில் தான் அவங்க இருந்தாங்க. அதனால தான் போஸ் வெங்கட்டுடைய டைலாக்கே ஒன்று வரும், இவங்களை அடிக்கிறதுக்கும் இவங்களை என்ன வேணால் செய்கிறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் பேசும். உண்மையிலேயே இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். கீழ்வெண்மணி துயரச் சம்பவம். கீழ்வெண்மணி அப்படிங்கிற ஊரில் விவசாய கூலிகள் கூலி உயர்வு கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எங்கள் பண்ணையில் வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்காக தாண்டா நீங்கள் இந்த சாதியிலே பிறந்திருக்கீங்க, அதை தாண்டி உங்களுக்கு கூலி உயர்வு வேணுமாடா அப்படிங்கிற சாதிய திமிரில் அதிகார திமிரில் 44 பேரை ஒரு குடிசைக்குள்ளே உயிரோடு கட்டி அவங்கள உயிரோடு கொளுத்தி கொண்ட சம்பவம் தான் இந்த கீழ்வெண்மணி சம்பவம். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் பண்ணை முதலாளிகள் எந்த அளவுக்கு கொடுங்கோளர்களாக எவ்வளவு கொடுமைகளை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கே தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் இங்கே டார்ச்சர் இருக்குங்கிற மாதிரி தான் இருந்ததே தவிர இந்த அளவுக்கு மனிதாபிமற்ற மிருகங்களாக அவங்க இருக்காங்கங்கிறது அப்போ தான் பலருக்கே புரிய ஆரம்பிக்குது. அப்படி இந்த பண்ணையார்களுடைய கொடுமைகளையும் சாதிய ரீதியான கொடுமைகளையும் எதிர்த்து போராட்ட களத்துக்கு வந்தவர் தான் அப்போ தமிழ் வாத்தியாராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த புலவர் கலியபெருமாள். அதே மாதிரி தான் படத்துலையும் வாத்தியார் பெருமாள் வந்து இதெல்லாம் பார்த்து போராட்ட களத்துக்கு வராரு அப்படிங்கிறத வடிவமைச்சிருப்பாரு வெற்றிமாறன். அடுத்து விடுதலை 2 படத்தில் முக்கியமான சீக்வன்ஸ் இது. ஒரு சர்க்கரை ஆலையில் சங்கம் அமைக்கிறதுக்காக விஜய் சேதுபதி கிளம்பி போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். இது கலியபெருமாள் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். 1965 பெண்ணாடம் அப்படிங்கிற ஒரு ஊரில் சர்க்கரை ஆலையில் சங்கம் உருவாக்குறதுக்கான வேலையில் கலியபெருமாள் அவர்கள் போகிறாரு. அங்கே சங்கத்தை உருவாக்குறாரு, அதுக்கு தலைவராகவும் வராரு. அந்த அடிப்படையை வச்சு தான் இந்த சீக்வன்ஸை வந்து வெற்றிமாறன் அவர்கள் உருவாக்கியிருக்காரு. இப்படி நார்மலாக போராட்டத்தில் இருந்த விஜய் சேதுபதி அவர்கள் ஆயுதம் ஏந்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு எப்போ வராருன்னா அதுக்கு ஒரு சம்பவத்தை வந்து சொல்லுவாங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, சாதிய படிநிலையில் கடைசியாக இருக்கக்கூடிய சாதியை சார்ந்த ஒருத்தருடைய மரணம்ங்கிறது நடந்திருக்கும். அவருடைய உடலை எடுத்துக்கிட்டு ஆற்றுல அதிகமாக தண்ணி போகுது அப்படிங்கிறதால ஊருக்கு பொது வழியில் வந்து அந்த உடலை எடுத்துகிட்டு வரணும்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு மற்ற உயர் சாதின்னு சொல்லிக்கிறவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ வந்து அருவாவை எடுத்து காட்டிட்டு அந்த சடலத்தை வந்து எடுத்துகிட்டு போனாருங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். இது உண்மையிலேயே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரியல் லைஃப்லேயே 2-3 வருஷம் போன வருஷம்லாம் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறையவே நடந்திருக்கு தமிழ்நாட்டில். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே இறந்தவரின் உடலை எடுத்துச் செல்வதில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இப்போவே இவ்வளோ படித்து இவ்வளோ ரிஃபார்ம்ஸ் வந்து
தமிழ்நாடு இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்திலேயே இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல எவ்வளவு மோசமான ஒரு சாதிய மனப்போக்கு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த சமயத்துல படத்துல காட்டுற மாதிரியே சாதி அடக்குமுறையை உடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. அப்படி ஒரு சம்பவங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வெற்றிமாறன் வந்து இந்த சீக்வன்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு. அதே சீக்வன்ஸ் காட்டும் போது எப்படி இருக்கும்னா, விஜய் சேதுபதி வந்து அனுராக் கஷ்யப்பை வந்து கூட்டிட்டு வந்து நிறைய மீட்டிங்கை போட்டாரு, அதுக்கு வந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கேகே வந்து கேட்பாரு. அதாவது கட்சி வந்து கேட்கும், அதுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து கோவப்பட்டு இல்லை நாங்க தனியா வந்து பிரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில வர்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் இருக்கும். இது கலியபெருமாள் அவர்களுடைய லைஃப்ல உண்மையிலே நடந்தது. கலியபெருமாள் அவர்கள் நக்சல் பாரி இயக்கத்துக்கு முக்கியமான அடித்தளம் அமைச்ச சாரு மஜும்தாரை இதே மாதிரி தஞ்சை மாவட்டத்துல பல இடங்களுக்கு வந்து கூட்டங்களை கூட்டி அவர் வந்து பேச வச்சிருந்தார். அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து விளக்கம் கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து தப்பான பாதையில போறீங்க, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, இல்ல நீங்க இன்னும் பழமைத்துவத்திலே இருக்கீங்க, புதிய பாதையை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி கலியபெருமாள் முரண்பட்டு வெளியில வந்து சாரு மஜும்தாருடைய வழியை பின்பற்றி ஆயுதம் ஏந்தி போராடணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறார். அப்படி கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து முரண்பட்டு வெளியில வந்த புலவர் கலியபெருமாள், தமிழரசன், இன்னும் பல முக்கியமான நபர்கள் சேர்ந்து உருவாக்குனதுதான் தமிழ்நாடு விடுதலை படை அப்படிங்கிற அமைப்பு. படத்துல பாத்தீங்கன்னா அடுத்து என்ன மாதிரி சீக்வன்ஸ் வரும்னா, இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவானதுக்கு அப்புறமா இந்த பண்ணையார்கள்லாம் ஒன்னா சேர்ந்து போராட்டம் செய்யறவங்கள கொலை செய்யறாங்க, அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான பண்ணையார்களை வந்து நம்ம கொலை செய்யணும்னு முடிவுக்கு வருவாங்க. அதுக்கு அழித்தொழிப்பு போராட்டம் அப்படின்னு ஒரு பேர் வைப்பாங்க. இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் தான். இந்த தமிழ்நாடு விடுதலை படை அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குனதுக்கான அடிப்படை காரணமே இதே மாதிரி பல போராளிகளை வந்து பண்ணையார்களும் பண்ணையார்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய அரசு உயர் அதிகாரிகளும் ஒன்னா சேர்ந்து கொலை செஞ்சாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமா, அது இனிமே நிகழாத விதமா இந்த மாதிரியான பண்ணையார்களை வந்து கொலை செய்யணும்னு முடிவு பண்ணி அதற்கான வேலைகள்ல இறங்குறாங்க. அப்படி பண்ணையார்கள் மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகள், காவல்துறைக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஃபார்மர்ஸ்னு பல பேரை வந்து கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அழித்தொழிப்பு போராட்டம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆயுதமேந்தி போராடுறது தவறான முடிவு அப்படின்னு வாத்தியார் பெருமாள் வந்து எப்போ டிசைட் பண்றாருன்னா, அது ஒரு பாம்பு பிளாஸ்டுக்கு அப்புறம் தான். அது ஒரு ஆக்சிடென்ட் பாம்பு பிளாஸ்டா படத்துல காட்டியிருப்பாங்க. ஒரு குண்டு தயாரிக்கிறதுக்காக வந்து விஜய் சேதுபதி அவரோட தோழர்களோட சேர்ந்து பேசிக்கிட்டு அந்த வேலையில ஈடுபட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட்டா வந்து அந்த வெடிமருந்துங்கிறது வெடிச்சிரும். அதுல வந்து எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. விஜய் சேதுபதி மட்டும் தப்பிச்சிருவாரு. அவர் உடனே ரொம்ப மனவேதனை அடைஞ்சு நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு கதறி அழுகிற மாதிரி அந்த சீன்ங்கிறது வரும். இது உண்மையிலேயே நடந்த சம்பவமான்னு பார்த்தா உண்மையிலேயே நடந்த சம்பவம். கலியபெருமாள் அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடிட்டு இருந்த சமயத்துல இதே மாதிரி வெடிமருந்து தயாரிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்றாங்க. அதுக்காக 1970 வருஷம் பிப்ரவரி மாதம் 22 புலவர் கலியபெருமாள் அவர்களுக்கு சொந்தமா இருந்த ஒரு முந்திரி தோப்புல இதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த வேலையில கலியபெருமாள் அவர்களோட சர்ச்சில், கணேசன், அப்புறம் காளியப்பன் அப்படிங்கிற 3 பேர் சேர்ந்து இந்த பாம்பை வந்து தயாரிக்கிறதுக்கான வேலையில இருக்காங்க. அப்போ அந்த வெடிமருந்து கலவையில தப்பா வந்து ரியாக்ஷன் ஏற்பட்டு ஒரு பாம்பு பிளாஸ்ட் அப்படிங்கிறது நடந்துருது. அந்த பாம்பு பிளாஸ்ட்ல கலியபெருமாள் அவர்கள் வந்து பலத்த காயத்தோட உயிர் தப்புறாரு. ஆனா மீதி எல்லாருமே அதுல இறந்து போயிடுறாங்க. அது அவரை ரொம்பவே பாதிச்ச ஒரு சம்பவமா அமைஞ்சது. படத்துல இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வாத்தியார் பெருமாளோட ஃபேமிலி வந்து அவருக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவரோட ஒய்ஃப் வந்து அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு துணையா இருப்பாங்க. அவருடைய குழந்தைகளும் அதுக்கேற்ற மாதிரி துணையா இருப்பாங்க. அவங்க மீட் பண்ணிக்கிறது எல்லாமே தியேட்டர்ஸ்ல தான் இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்ததுனால அடிக்கடி வந்து தியேட்டர்ல வச்சுதான் சந்திச்சுப்பாங்கிற மாதிரி சீக்வன்ஸ் வரும். இதுவும் உண்மையிலேயே இருந்த சம்பவம் தான். அந்த சமயத்துல இந்த மாதிரி போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருந்த தோழர்கள் எல்லாருமே தியேட்டர்ஸ்ல தான் மீட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை தான் படத்துல யூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கலியபெருமாள் அவர்களுடைய குடும்பம் அவருக்கு மிகவும் பலம் வாய்ந்த ஒன்றா இருந்துச்சு. அதே மாதிரி அவருடைய மகன்கள், மகள்கள் எல்லாருமே அவருடைய கொள்கைக்காக அவரோட சேர்ந்து போராடக்கூடியவங்களா இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி படத்துல சொல்லாத அளவுக்கு பெரும் தியாகத்தை செஞ்சு கலியபெருமாள் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு கூட நின்னவங்க தான் அவருடைய குடும்பத்தார். எந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கலியபெருமாளுடைய போராட்டங்களால அவரை வந்து கைது செஞ்சாங்க காவல்துறை. ஆனா அவரை மட்டும் கைது செய்யல. அவருடைய மூத்த மகன் வள்ளுவன், இன்னொரு மகன் தோழர் நம்பியார், அவருடைய மனைவியான வாழம்பாள் அம்மையார், தம்பி மாசிலாமணி, இப்படி 11 பேரை கைது செஞ்சிருந்தாங்க காவல்துறை. புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய மொத்த குடும்பமுமே இப்படி கைது செய்யப்பட்டு
சிறையில் வச்சு காவல்துறையால் கண்மூடித்தனமாக சித்திரவதை செய்யப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவருக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே அரியலூரில் இருந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. இவர் கலியபெருமாள் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அதையே காரணமாக வச்சு ஸ்கூல்ல இருந்து அந்த 2 பேரையுமே டிஸ்மிஸ் செய்ய வச்சாங்க கவர்மெண்ட். அது மட்டும் இல்லை, அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய மனைவியின் தங்கையான அனந்தநாயகி அம்மையாரையும் கூப்பிட்டு மிரட்டினாங்க காவல்துறை. அப்படி மிரட்டினதோட மட்டும் இல்லை, அவங்க மேலேயும் வழக்கும் போடப்பட்டுச்சு. இந்த அனந்தநாயகி அம்மையார் யாருன்னா ரா விஸ்வநாதன் அப்படிங்கிற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவருடைய மனைவி. இந்த ரா விஸ்வநாதன் அவர்கள் தான் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி கொண்டு வந்தப்போ அதை எதிர்த்து கடுமையான வாதங்களை முன்வச்சவர். அவருடைய உரைக்கு அப்புறமா தான் சட்டமன்றத்துல இந்த குலக்கல்வி தீர்மானம்ங்கிறதே தோல்வி அடைஞ்சது. அப்படிப்பட்டவருடைய மனைவிக்கு இந்த குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக டார்ச்சர் செய்யப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய சீக்வன்ஸுங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வரும். ஒரு ட்ரெயின் தண்டவாளத்துக்கு பாம்பு வச்சிருப்பாங்க, அதனால ட்ரெயின் கவிழ்ந்திருக்கும், நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அதை வச்சு தான் படமே தொடங்கப்பட்டிருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லுவார். நாங்கள் அந்த பாம்பை வச்சது வந்து ஒரு த்ரெட்டை கொடுக்கறதுக்கு தான், ஆனால் நாங்கள் பாம்பு வச்சுட்டோன்னு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், அதிகாரிகள் வந்து அதை எடுக்கவே இல்லை, அதனால தான் அந்த விபத்துங்கிறதே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். இந்த சம்பவமும் படத்தில் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா டிஏ தலைமையில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட், தமிழரசன் தலைமையில் தான் இந்த சம்பவமும் நடந்துச்சு. இந்த சம்பவம் எதுக்காக நடந்துச்சு, சரி இது என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தில் என்ன ரீசன் சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கான தண்ணீர் பிரச்சனைக்காக நாங்கள் வந்து அந்த பாம்பு வைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தோங்கிற மாதிரி படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் என்ன மாதிரியான சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, காவிரி நதியிலேருந்து சரியாக தண்ணியை வந்து கர்நாடகா தரமாட்டேங்கிறாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறதுக்காக பாம்பு வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்படுது. இன்னொரு காரணம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஈழப் போராட்ட பிரச்சனை. ஈழப் போராட்ட சமயத்தில் இந்தியாவில் இருந்து அமைதிப்படை அப்படிங்கிறது இலங்கைக்கு போச்சு. அந்த அமைதிப்படை போனதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமாக ஒரு ரயில் பாதையை வந்து வெடிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க தமிழ்நாடு விடுதலை படை. அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்தது 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ். அரியலூர் ஸ்டேஷனுக்கும் சில்லக்குடி ஸ்டேஷனுக்கும் நடுவில் இருந்த மருதையாற்று பாலத்தில் பாம்பை வச்சுட்டு அதுக்கான தகவலை வந்து எல்லா அதிகாரிகளுக்கும் சொல்கிறாங்க. நடுவில் எந்த ட்ரெயினையும் விட்டுறாதீங்க, நாங்கள் பிரிட்ஜுக்கு வந்து பாம்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனுங்கிறத கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி ஒரு பாம்பு இருக்குது, அதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியை அந்த சமயத்தில் யாருமே செய்யலை. அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் எப்பவும் போல மலைக்கோட்டை ட்ரெயினுங்கிறது போய் அந்த பாம்பு பிளாஸ்ட்டுங்கிறது நிகழ்ந்து 22 பேர் இறந்து போகிறாங்க. எச்சரிக்கை செய்யறதுக்காக வைக்கப்பட்ட பாம்புங்கிறது மக்களுடைய உயிரை பலி வாங்கிருச்சு அப்படிங்கிறத நினச்சி தமிழ்நாடு விடுதலை படை சார்ந்தவங்களும் அதோடைய தலைவராக இருந்த தமிழரசனும் பெரிய அளவுக்கு தோண்டு போனாங்க அப்படின்னு அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க பதிவு செய்கிறாங்க. படத்துலையும் அதே மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. தமிழரசன் வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுவார். விஜய் சேதுபதி வந்து அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு நிற்பார். அந்த தவிப்போட அந்த சீக்வன்ஸுங்கிறத நிறுத்தியிருப்பாங்க. அடுத்தது கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸில் வாத்தியார் பெருமாளை வந்து சுட்டு கொன்னுட்டாதா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி தான் நடந்துச்சான்னு பார்த்தா இல்லை, அப்படி நடக்கலை. படத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். கலியபெருமாளை அவரோட குடும்பத்தோட சேர்ந்து கூண்டோட அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த வழக்கு விசாரணை முடிவில் கலியபெருமாள் அவர்களுக்கும் அவருடைய மூத்த மகனான வள்ளுவனுக்கும் தூக்கு தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. மீதி அத்தனை பேருக்கும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. இதில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட அவங்களுடைய குடும்பத்துக்கு மன்னிப்பு வழங்கணும், இது வந்து சரியில்லை, தவறு செஞ்சது கலியபெருமாள்னே எடுத்துக்கலாம், எதுக்கு அவருடைய குடும்பத்தை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி வாதங்கள் வைக்கப்பட்டப்போ அதுக்கு அப்போ இருந்த அரசு செவி மடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த அரசு செவி மடுக்கவே இல்லை. கலியபெருமாள் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா ஒருவேளை அவருக்கு விடுதலை கிடைக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு கலியபெருமாள். ஆனால் அவர் வெளியே வரணும், அவருக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறது அவர் எந்த மக்களுக்காக போராடினாரோ அந்த மக்களுடைய ஆசையாகவும் அவருடைய இயக்க தோழர்களுடைய ஆசையாகவும் இருந்துச்சு. அதுக்காக அவருடைய மனைவியின் சார்பாக மன்னிப்பு கடிதத்தை வந்து தயார் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கையெழுத்து பிரச்சாரம்லாம் நடத்தி அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த விபி சிங்குக்கு அனுப்பி அது மூலமாக அவருக்கு மன்னிப்புங்கிறது வழங்கப்பட்டு அவருக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டுச்சு. அப்படி விடுதலையான கலியபெருமாள் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் வறுமையோடு போராடிக்கிட்டு இருந்தார். கொஞ்ச காலத்துக்கு வந்து பழக்கடையை வச்சு அதில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதில் கிடைச்ச சொற்ப வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து திருமணம்லாம் முடிச்சு வச்சுருந்தாரு. ஆனால் அவ்வளோ வறுமையிலையும் மக்களுக்கான உரிமைகளுக்காக
அப்பப்போ தன்னுடைய குரல்களை எழுப்பிக்கிட்டே இருந்தார் புலவர் கலியபெருமாள் அவர்கள். இப்படி தொடர்ந்து மக்களுக்காக தன்னுடைய குரலை எழுப்பிக்கிட்டே இருந்த கலியபெருமாள் அவர்கள் 2007 மே மாதம் 16 தன்னுடைய இறுதி மூச்சை நிறைவு செய்தார். அவருடைய மரணத்துக்கு அப்புறமா கூட அவருடைய போராட்ட வரலாறுங்கிறது இன்னைக்கும் அந்த இயக்க தோழர்கள் மத்தியில், அந்த மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. இப்படி விடுதலை படத்துடைய கதை அப்படிங்கிறது ஏகப்பட்ட நிஜ மனிதர்களுடைய கதையாக தான் இருக்கு. அவங்களுடைய கதையெல்லாம் எடுத்து, அவங்களுடைய லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து திரைக்கதை அமைச்சு தன்னுடைய விடுதலை படத்தை நமக்கு படைச்சிருக்காரு வெற்றிமாறன். அதனால தான் இந்த படத்துல அவ்வளவு ஆழமான அரசியலுங்கிறது ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே பேசுது. படத்துக்கு மிக்சடான ரியாக்ஷன்ஸுங்கிறது இருக்குது, ரிவ்யூங்கிறது இருக்குது. ஒரு சில பேர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க, ஒரு சில பேர் இல்லை ரொம்ப ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் இல்லை தேவையில்லாத ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ படத்துக்கும் படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அமைப்பு, திரைக்கதைக்கும் ரியல் லைஃப்பில் நடந்த சம்பவங்களுக்கும் எந்த அளவுக்கு ஒத்துமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த புரிதலோட படத்தை ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே பிக் பஸ். அடுத்து இதே மாதிரி இன்னொரு டீட்டெயிலான அனலைஸ் பற்றி இன்னொரு படத்தோடு உங்களை பார்க்குறேன்.